மாற்று வழி காவல்துறை கொடுத்துருக்கு. அந்த மாற்று வழியில போனா என்ன, ஒண்ணு நோயாளியை ஏத்திட்டு போனா அவசரம்னாக்க நீ கூட்டத்துல புகுந்துட்டு போலாம். ஏன் கூட்டத்துல 10 பேரை கூட ஏத்திட்டு அவனையும் தூக்கி ஆம்புலன்ஸ்ல போட்டுட்டு கூட போலாம். அப்ப ஆளே இல்லாத எடுத்துக்கிட்டு அந்த பொதுக்கூட்டத்தை நீ பொறந்துகிட்டு போறனா எவன் சொல்லி நீ அந்த வேலையை பாக்குற? இந்த கேள்வி இயல்பா எழும்புல்ல. அப்ப இந்த திமுகவினுடைய கையாளாகாத தனம், இந்த பொறுக்கி பசங்க, தொடநடிகை பசங்க, அரசியல் ரீதியாக அதிமுகவிடம் விவாதிக்க தெரியாத தைரியம் இல்லாத தொடநடிகை பசங்க, எடப்பாடி பழனிசாமியுடன் நேருக்கு நேர் விவாதிக்க இந்த தைரியம் இல்லாத தொடநடிகை பசங்க இது போன்ற சிலுமிசங்களை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆம்புலன்ஸ் கொண்டது உள்ள வருது, எவனையாவது தூரத்துல நின்று கத்த வைக்கிறது, கருப்பு கொடியை காட்டிக்கிட்டு இப்படி இப்படின்னு எங்கேயாவது போய் இன்னைக்கு கருப்பு கொடியை சைட்ல காட்டிட்டு அதை ஒரு வீடியோவை எடுத்து எடப்பாடி பழனிசாமிக்கு தென் மாவட்டத்தில் எதிர்ப்பு, கருப்பு கொடி காட்டிய முக்குளத்து சமூகம் அப்படின்னு இவனுக்கு அறிப்பை தீர்த்துக்கிறது. அங்க என்ன நடந்துச்சுன்னா, கருப்பு கொடி காட்டின 4 சில்லறை பயல்களை, 4 கொத்தடிமை பயல்களை அதிமுக தொண்டர்கள் வச்சு வெளு 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 வெளுன்னு வெளுத்து அடிச்சு விட்டாங்க. அதை எந்த ஊடகமும் போடல. ஆனா இவனுக்கு அந்த கருப்பு கொடி ஒரு மூளையா மூத்தர சந்தில் நின்றுட்டு கருப்பு கொடி காட்டுறத மட்டும் எடுத்து போட்டுக்கிட்டு இந்த சிலுமிச வேலையை இந்த ஊடகம் செஞ்சுக்கிட்டு இருக்கு. இந்த ஊடகங்களுக்கு நாங்கள் சொல்வதெல்லாம் ஒன்றுதான், காற்று ஒரே பக்கம் வீசாது. அடுத்த முறையும் திமுக தான் வெற்றி பெற்று வரும்னு தெரியாது. எல்லாரையும் நாங்க நோட் பண்ணி வச்சிருக்கோம். வட்டியோட திருப்ப கொடுப்போம், ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க ஒன்னும் ஒரு பக்கமா எங்களுக்கு ஆதரவாக பேசுங்க நாங்க சொல்லல, நடுநிலையோட செய்தி போடு. எல்லாரும் தப்புன்னா தப்புன்னு சொல்லு, சரினா சரின்னு சொல்லு, எவனாலும் தப்புன்னு சொல்லுன்னு தான் சொல்றோம். நீ ஒருத்தவங்க பக்கம் சார்ந்து நீ பேசுறதுக்கு நீ எதுக்கு ஊடகம்? நீ மீடியாவா? இல்ல அந்த வார்த்தையை அப்புறம் கேட்க வச்சிடாதீங்க. அப்ப அந்த கிறுக்குத்தனமான வேலையெல்லாம் இன்றைக்கு அந்த ஊடகங்களும் பார்த்து கொண்டிருக்கிறது. இது முழுக்க முழுக்க திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சதிதான்.